அப்ப பெரியவரே நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். என்ன 2 பேரும் சுத்தி சுத்தி பாத்துக்கிறீங்க? யார் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க நீங்க? நாங்க யார் வீட்டுக்கும் வரல. நாங்க ஒரு முக்கியமான வேலையா போயின்னுக்கிறோம். முக்கியமான வேலைன்னா ரோட்டை பார்த்து போக வேண்டியதானே. எதுக்கே சுத்தி சுத்தி வீட்டை நோட்ட வர திட்டு போயிடா நீ? ஏமா என்ன பார்த்தா அந்த மாதிரிலாம் பேசுற? நாங்க யாருன்னு தெரிஞ்சா நீ மெர்சல் ஆயிடுவே தெரியுமா? யாரியா நீ? பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பெரிய அப்துல் கலாமா இல்ல நடிகர் சிவாஜியா? உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் தாத்தா அனாவசியமா பேசாத கோவம் வந்துச்சு. என்னடி பண்ணுதா சுண்டக்கா தம்மா துண்டு இருந்துக்கிட்டு நீ எல்லாம் இவ்வளவு பேச்சு பேசுறியா? என் பேத்திக்கிட்ட அனாவசியமா சண்டை போட்டுனுக்குற. நான் எங்கேயோ சண்டை போட்டேன். அது நண்டு அப்படி பேசுன்னு பேசுறேன். ஆமா உன்னை பார்க்கவே சந்தேகம் தான். நீ யாரு? உன் பேர் என்ன? நீ எந்த ஊரு? முதல்ல அதை சொல்லு. இப்படி கேளுமா. இந்த மாதிரி அழகா கேட்டா நானும் அழகா பதில் சொல்ல போறேன். என் ஊரு பின்னால் வாடி. நான் என்ன கேக்குறேன்? நீ நான் பேசுற பின்னால் வாடி முன்னால் வாடி அப்படியே குத்தன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் உனக்கு. ஆமா கோவப்படாதம்மா. என் ஊரு பேரு பின்னால் வாடிமா. நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்படியா? சரி உன் பேர் என்ன? பேரு தானம்மா. என் பேரு காதுவலி, எங்க அம்மா பேரு கைத்துவலி, எங்க அப்பா பேரு நிறுத்தியா? எங்க அப்பா பேரு நெஞ்சுவலின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன மறுகிறியாமா? சரி என்னமா வேலையா போறேன்னு அப்படின்னு வேலையா போறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. புஷ்பு மேடம் இருக்கிறாங்களே, அவங்க சொந்த ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் எடுக்க போறாங்களாம். அதுக்கு சுந்தர் சி சாரை டைரக்ஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. அவரு என்ன சொல்லிக்கிறாரு, சொந்த ப்ரொடக்ஷனில் நான் டைரக்ஷன் பண்ண மாட்டேன், காது வலின்னு எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சு இருக்கிறாரு, அவரு வந்து நல்லா டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு என்ன புக் பண்ணிக்கிறாங்கம்மா. அப்படின்னா நீங்க டைரக்டரா? ஆமாம்மா டைரக்டர் தான் நானு. ரோல் கேமரா ஆக்ஷன். கோச்சுக்காதீங்கய்யா, நீங்க டைரக்டர்னு தெரியுமா கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். எனக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த கோடியில கோடி போட்டு அமுக்கு. இப்போ தாத்தாவோட பேச்ச பாரு. ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 5000 ரூபாய் செலவாகும். கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லைன்னா நாளைக்கு கூட கொடுங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வாய்ப்பு, நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு. எப்படி நீங்களே ஒரு முடிவு எடுத்துங்க. ஐயா 5000 ரூபாய் தான் நான் இப்பயே கொடுத்துறேன். எனக்கு நாளைக்கே வாய்ப்பு வாங்கி கொடுத்துருங்க ஐயா. நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நினைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் வரோன்னா பாய். நாளைக்கே கொஞ்சம் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருங்க ஐயா. வாங்கி கொடுத்துறேன் ஆகட்டும். நம்மளே வாய்ப்புக்காக நீங்கிறோம், இதுங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரணுமா?